சின்ன மருமகள் சீரியலில் அந்த நாள் நடந்த சம்பவம் எல்லோருடைய மனதையும் கலங்க வைக்கும் விதமாக இருந்தது. சேதுபதி தனது கைகளில் மீனாட்சியை தூக்கிக் கொண்டு காரின் அருகில் நின்று கொண்டிருந்தார். குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்ததால் அவர் காரை ஓரமாக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு நிமிடம் தாமதமாகி இருந்தாலும் என்ன நடந்திருக்கும் என்று நினைத்தாலே அவருக்கு பயமாக இருந்தது. குழந்தையின் அழுகையை சமாதானப்படுத்த முயன்றபடியே அவர் மனதுக்குள் பல விஷயங்களை நினைத்துக் கொண்டிருந்தார். அருகில் நின்றிருந்த ஐஸ்வர்யா வெளியில் எதையும் காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் பெரிய பதட்டத்தில் இருந்தார். இந்த பயணம் எப்படி முடியும் என்றும் சென்னைக்கு சென்ற பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அவர் தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் இந்த பயணம் தனது வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கும் என்ற நம்பிக்கையும் அவருக்குள் இருந்தது. அந்த நேரத்தில் ராஜாங்கம் சேதுபதியிடம் பேச ஆரம்பித்தார். இவ்வளவு தடங்கல்கள் வரும்போது நாம் இந்த பயணத்தை தொடர வேண்டுமா என்று அவர் கேட்டார். ஆனால் ஐஸ்வர்யா உடனே தலையிட்டு, இது பெரிய விஷயமில்லை என்று கூறினார். பாதி தூரம் வந்துவிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் உள்ளது என்று அவர் உறுதியுடன் சொன்னார். சேதுபதியும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, நாளைய முக்கியமான கூட்டம் காரணமாக கண்டிப்பாக சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஐஸ்வர்யாவின் முகத்தில் தெரியாமல் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது. அவர் நினைத்த பல விஷயங்கள் மெதுவாக நடந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தார். இந்த பயணத்தின் மூலம் சேதுபதியுடன் அதிக நேரம் செலவிட முடியும் என்ற எண்ணம் அவரை உற்சாகப்படுத்தியது. வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பல திட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. சென்னைக்கான பயணம் மீண்டும் தொடங்கிய போது ஐஸ்வர்யா மிகவும் உற்சாகமாக இருந்தார். வழியிலேயே சில இடங்களை சுற்றி பார்க்கலாம் என்று சேதுபதியிடம் கேட்டார். சேதுபதியும் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை. நாளைதான் முக்கியமான வேலை இருப்பதால் இன்று கொஞ்சம் ஓய்வாக இருக்கலாம் என்று நினைத்தார். அந்த பதிலை கேட்டதும் ஐஸ்வர்யா மனதிற்குள் அளவில்லாத சந்தோஷத்தில் மூழ்கினார். தன்னுடைய ஆசைகள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறுகின்றன என்று அவர் எண்ணினார். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக செல்லாது என்பதை அவர் அறியவில்லை. சில நிமிடங்களில் அவருடைய திட்டங்களை முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. இதே நேரத்தில் மலர் மிகவும் கவலையுடன் இருந்தார். வழியில் நடந்த விபத்து சம்பவத்தை தமிழ்செல்வியிடம் சொல்லாமல் இருக்க முடியாது என்று அவர் நினைத்தார். உடனே தனியாக சென்று தமிழ்செல்விக்கு தொலைபேசி அழைப்பு வைத்தார். அழைப்பை பார்த்ததும் தமிழ்செல்வி ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் என்று பதறினார். மீனாட்சி அழுகிறாளோ என்று முதலில் நினைத்தார். ஆனால் மலர் விபத்து நடந்ததை சொன்னதும் தமிழ்செல்வியின் இதயம் ஒரு கணம் நின்று போனது போல் இருந்தது. யாருக்கும் எதுவும் ஆகவில்லை என்று மலர் பலமுறை கூறினாலும் தமிழ்செல்வியின் மனம் அமைதியாகவில்லை. குழந்தையை தன்னிடம் விட்டுவிட்டு சென்றிருக்கலாம் என்று அவர் வருத்தப்பட்டார். மீனாட்சியை நினைத்தபடி அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த குழந்தை மீது அவருக்கிருந்த பாசம் அந்த உரையாடலின் ஒவ்வொரு வார்த்தையிலும் தெரிந்தது. தமிழ்செல்வியின் கலக்கத்தை பார்த்த அப்பத்தா என்ன நடந்தது என்று கேட்டார். விபத்து பற்றி தெரிந்தவுடன் அவரும் கவலைப்பட்டார். மனசு கேட்கவில்லை என்றால் இப்போதே சென்னைக்கு போய்விடலாம் என்று அவர் கூறினார். முதலில் தமிழ்செல்வி தயங்கினார். அழகரை தூக்கிக் கொண்டு இவ்வளவு தூரம் எப்படி போவது என்று கேட்டார். ஆனால் அப்பத்தா மீனாட்சியையும் தூக்கிக் கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் நாமும் செல்லலாம் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் தமிழ்செல்வியின் மனதில் தைரியத்தை ஏற்படுத்தின. சில நிமிட யோசனைக்குப் பிறகு அவர் சம்மதித்தார். உடனே பயணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அந்த முடிவு பின்னர் பலருடைய வாழ்க்கையையும் மாற்றப்போகும் ஒரு முக்கியமான திருப்பமாக மாறியது. தமிழ்செல்வியும் அப்பத்தாவும் அழகரை கூட்டிக் கொண்டு சென்னைக்கு புறப்பட்டார்கள். பயணத்தின் போது தமிழ்செல்வி மீண்டும் மலரை தொடர்பு கொண்டு அவர்கள் தங்கியிருந்த இடத்தின் பெயரை கேட்டார். மலர் அதை சொல்லிவிட்டார். ஆனால் தாங்கள் வருகிறோம் என்று சொல்ல வேண்டாம் என்று தமிழ்செல்வி முடிவு செய்தார். அனைவருக்கும் ஒரு இனிய அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த எண்ணத்தோடு அவர்கள் அமைதியாக சென்னையை அடைந்தார்கள். மறுபக்கம் சேதுபதி மீனாட்சியை சமாதானப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்ததால்
என்ன செய்வது என்று தெரியாமல் போனது. இறுதியில் தமிழ் செல்விக்கு வீடியோ அழைப்பு செய்ய நினைத்தார். ஆனால் அந்த அழைப்பு ஏற்கப்படவில்லை. அதனால் அவர் இன்னும் பதட்டமடைந்தார். அந்த நேரத்தில் அழகரின் அழுகை சத்தம் கேட்டது. அந்த சத்தம் சேதுபதிக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. அவர் உடனே அதை பற்றி பேச ஆரம்பித்தார். ஆனால் ஐஸ்வர்யா அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். சேதுபதி தவறாக நினைக்கிறார் என்று கூறினார். சில நொடிகளில் கதவின் அருகில் ஒரு குரல் கேட்டது. அனுமதி கேட்டபடி உள்ளே வந்தவர் தமிழ் செல்வி. அவரது கைகளில் அழகர் இருந்தான். அந்த காட்சியை பார்த்தவுடன் சேதுபதி மகிழ்ச்சியில் திகைத்தார். ஆனால் ஐஸ்வர்யாவின் முகத்தில் அதிர்ச்சி வெளிப்பட்டது. அவர் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் திடீரென அவரது முன்னால் நின்று கொண்டிருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை தனது திட்டங்கள் வெற்றியடையும் என்று நினைத்தவர் இப்போது குழப்பத்தில் மூழ்கினார். தமிழ் செல்வி எப்படி வந்தார் என்று சேதுபதி கேட்டார். மலர் அழைத்து விபத்து பற்றி கூறியதும் மனசு அமைதியாக இல்லாமல் போனது என்று தமிழ் செல்வி விளக்கினார். அதனால்தான் அப்பத்தாவுடன் சேர்ந்து அழகரை கூட்டிக் கொண்டு வந்ததாக கூறினார். அந்த பதிலை கேட்ட சேதுபதி மிகவும் மகிழ்ந்தார். குழந்தைகளை பார்த்து கொள்ள தமிழ் செல்வி அருகில் இருப்பது அவருக்கு நிம்மதியை கொடுத்தது. மீனாட்சி மற்றும் அழகர் இருவரும் ஒன்றாக விளையாட ஆரம்பித்த போது அந்த அறையில் இருந்த பதட்டம் குறைந்து மகிழ்ச்சி அதிகரித்தது. குழந்தைகளின் சிரிப்பை பார்த்தபடி சேதுபதியும் தமிழ் செல்வியும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பல நாட்களுக்குப் பிறகு அவர்கள் மனதில் ஒரு அமைதி ஏற்பட்டது. ஆனால் இந்த மாற்றம் ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்கவில்லை. உடனே அவர் ஈஸ்வரியை தொடர்பு கொண்டு நடந்ததை கூறினார். தமிழ் செல்வி திடீரென வந்துவிட்டார் என்று சொன்னதும் ஈஸ்வரியும் அதிர்ச்சியடைந்தார். இருந்தாலும் திட்டத்தை கைவிடக்கூடாது என்று அவர் அறிவுரை கூறினார். எப்படியாவது சேதுபதியை அங்கேயே வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தன. ஆனால் சூழ்நிலை அவர் நினைத்தபடி நகரவில்லை. சேதுபதி முழு கவனத்தையும் குழந்தைகள் மற்றும் தமிழ் செல்வி மீது செலுத்த ஆரம்பித்தார். இதனால் ஐஸ்வர்யா மேலும் ஏமாற்றமடைந்தார். சிறிது நேரத்தில் மீனாட்சிக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. குழந்தை திடீரென வாந்தி எடுக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த தமிழ் செல்வி பதறிப்போனார். குழந்தைக்கு என்ன கொடுத்தார்கள் என்று கவலையுடன் கேட்டார். தாய்ப்பாலுக்கு பதிலாக பவுடர் பால் கொடுத்ததால்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் நினைத்தார். சேதுபதியும் மிகவும் பயந்து போனார். உடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார்கள். அங்கே மருத்துவர் பரிசோதனை செய்து குழந்தைக்கு உடனடி சிகிச்சை அளித்தார். பிறகு பெற்றோர்களாக குழந்தையின் ஆரோக்கியத்தை முதன்மையாக பார்க்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். அந்த வார்த்தைகள் சேதுபதியின் மனதில் ஆழமாக பதிந்தன. மருத்துவமனையிலிருந்து திரும்பிய பிறகு அனைவரும் மிகவும் சோர்வாக இருந்தனர். ஆனால் குழந்தையின் உடல்நிலை சீராகிவிட்டது என்ற செய்தி அனைவருக்கும் நிம்மதியை கொடுத்தது. அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா சேதுபதியிடம் தனது அறைக்கு வந்து ஓய்வெடுக்குமாறு கேட்டார். ஆனால் சேதுபதி அதற்கு சம்மதிக்கவில்லை. 2 குழந்தைகளையும் பார்த்துக்கொள்ள தமிழ் செல்வி மட்டும் தனியாக இருக்க முடியாது என்று கூறினார். அதனால் தானும் அதே அறையில் தங்கப் போவதாக முடிவு செய்தார். அந்த பதிலை கேட்டவுடன் ஐஸ்வர்யாவின் மனம் உடைந்தது. அவர் எதிர்பார்த்த அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக சிதறிப்போவது போல இருந்தது. தமிழ் செல்வி இதையெல்லாம் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் எந்தவிதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடவில்லை. குழந்தைகளின் நலனே முக்கியம் என்ற எண்ணத்தில்தான் இருந்தார். மீனாட்சியும் அழகரும் அருகருகே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தபடி தமிழ் செல்வி அமைதியாக அமர்ந்திருந்தார். சேதுபதியும் குழந்தைகளை பார்த்து கொண்டே பல விஷயங்களை நினைத்தார். கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் மீண்டும் நடக்கக்கூடாது என்று அவர் மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டார். குடும்பம் ஒன்றாக இருந்தால்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை அவர் மெதுவாக உணர ஆரம்பித்தார். இரவு மேலும் ஆழ்ந்தபோது ஐஸ்வர்யாவின் மனக்கசப்பு அதிகரித்தது. தனியாக அறையில் அமர்ந்திருந்த அவர் தன்னுடைய திட்டங்கள் ஏன் தொடர்ந்து தோல்வியடைகின்றன என்று யோசித்தார். எவ்வளவு முயற்சி செய்தாலும் சேதுபதியின் மனதை மாற்ற முடியவில்லை. அவர் நினைப்பது எல்லாம் குழந்தைகளையும் குடும்பத்தையும் பற்றித்தான் இருந்தது. அந்த உண்மை ஐஸ்வர்யாவை மிகவும் வேதனைப்படுத்தியது.
இருப்பினும் அவர் இன்னும் நம்பிக்கையை இழக்கவில்லை. நாளை ஏதாவது மாற்றம் ஏற்படலாம் என்று எண்ணினார். ஆனால் வாழ்க்கை பல நேரங்களில் நம்முடைய விருப்பப்படி செல்லாது என்பதை அவர் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த நாள் காலை அனைவரும் எழுந்தபோது சூழ்நிலை கொஞ்சம் மாறியிருந்தது. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்ததால் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. சேதுபதி மீனாட்சியையும் அழகரையும் கைகளில் தூக்கிக் கொண்டு விளையாடினார். அந்த காட்சியை பார்த்த தமிழ் செல்வியின் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. பல நாட்களுக்குப் பிறகு அவர்கள் குடும்பமாக ஒன்றாக இருப்பது போல தோன்றியது. அப்பத்தாவும் இதை பார்த்து திருப்தியடைந்தார். இந்த ஒற்றுமை நீண்ட நாட்கள் தொடர வேண்டும் என்று அவர் மனதிற்குள் பிரார்த்தித்தார். ஆனால் மறுபக்கம் ஐஸ்வர்யா இன்னும் அமைதியாக இல்லை. சேதுபதி மற்றும் தமிழ் செல்வி இடையே மீண்டும் நெருக்கம் உருவாகிவிடுமோ என்ற பயம் அவரை வாட்டியது. குழந்தைகள் இருவரையும் மையமாக வைத்து அவர்கள் அதிக நேரம் ஒன்றாக செலவிட ஆரம்பித்ததை அவர் கவனித்தார். அது அவருக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் வெளியில் அதை காட்டாமல் இருந்தார். உள்ளுக்குள் என்ன செய்வது என்று தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார். இந்த பயணம் தனது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் அது முற்றிலும் வேறு திசையில் நகர ஆரம்பித்திருந்தது. இவ்வாறு சென்னையில் நடந்த இந்த சம்பவங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் புதிய மாற்றங்களை உருவாக்க ஆரம்பித்தன. சேதுபதி குழந்தைகளின் மீது இன்னும் அதிக பாசம் காட்ட ஆரம்பித்தார். தமிழ் செல்வி குடும்பத்தின் அமைதிக்காக பல விஷயங்களை பொறுத்துக்கொள்ள முடிவு செய்தார். அப்பத்தா குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் என்ற நம்பிக்கையில் இருந்தார். மலர் தொலைவில் இருந்தாலும் அனைவரையும் பற்றிய அக்கறையுடன் இருந்தார். ஐஸ்வர்யா மட்டும் இன்னும் தனது மனக்குழப்பத்துடன் போராடிக் கொண்டிருந்தார்.